குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஓகேங்களா. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வர திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு குவார்டர்லி எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ரீஓப்பன் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ரீஓப்பன் இருக்குமா இல்லை தள்ளி போகுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ ஓரிரு நாட்களாக என்ன சூழ்நிலை இருக்குன்னா கனமழை பல மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அது மட்டும் இல்லாமல் சேலம், நாமக்கல், அப்புறம் வேலூர், திருவண்ணாமலை எல்லா இடத்துலையுமே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் டைம்லலாம் மழை வந்து வெளுத்து வாங்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக சூழ்நிலை இப்படி தான் இருக்குது ஓகேங்களா. அக்டோபர் 2வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சேலமில் அதிதீவிர கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருது ஓகேங்களா. இதனால் வருகின்ற திங்கட்கிழமை இருக்க ஸ்கூல் ரீஓப்பன் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது ஓகேங்களா. ஆனால் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தான் வழங்கணும். ஆனால் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வருமானா அந்த மாதிரி வர சான்சஸ் இல்லை. ஏன்னா இப்போ தான் இந்த மழைலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் விடுமுறை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 3வது வாரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிதீவிர கனமழை வந்து பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்களுக்கும் சரி தென் மாவட்டங்களுக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா. அதனால் உங்களுக்கான விடுமுறை வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அக்டோபர் லாஸ்ட் வீக்லேருந்து நவம்பர்லலாம் உங்களுக்கு நிறைய நாட்கள் வந்து விடுமுறை வரும் ஓகேங்களா. ஸோ மழையோட சூழ்நிலை நாளுக்கு நாள் வந்து மாறினே இருக்கும். அது தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ வருகின்ற நாட்களில் தான்ப்பா தெரியும் நமக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்குது மழையோட நிலவரன்றது தெரியும். அதை பொறுத்து தான் உங்களுக்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போதைக்கு ரீஓப்பன் தள்ளி போகிறதுக்கு ஒரு சில மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அது வருகின்ற நாட்களில் தான் தெரியும். ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.